அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக முழு ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக கனவில் கண்டது எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறாருங்க. ஜென்ம ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். கோல்சார விதியின் அடிப்படையில் சிறந்த நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக அஷ்டமஸ்தானமானது பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படும். ஆனால் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே நடுநாயகமாக விளங்குகிறாருங்க. அது மட்டுமல்லாது மூளைக்காரகன், பூமிக்காரகன், உத்தியோகக்காரகன், கர்மக்காரகன், வாக்குக்காரகன் என்று பல்வேறு வகையான விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார். சகோதரக்காரனாகவும் குடும்ப ரீதியான பணிகள்ல மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் ஆட்சி பலம் பெற்றதால் உருவாக்குகிறாருங்க. அது மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமை திறன் அதிகரிக்கும், ஆற்றல் வீரம் அதிகரிக்கும். எதை செய்தாலும் அதை அதிகார தோரணையில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நம்பகத்திறன் அதிகரிக்கும். வளைந்து கொடுக்காத தன்மை, நீதி, நேர்மை என பல்வேறு விஷயங்களை மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதிலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் தசை நடைபெறும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், குரு போன்ற புத்திகள் நடைபெற்றால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நல்ல பலன்கள் மேலும் பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது திசை நடைபெறும் போது செவ்வாய் புக்தி நடைபெற்றால் சில குழப்பமான சூழ்நிலை ஏற்படுங்க. அதே போன்றுதான் சனி திசை நடைபெற்றாலும் சில எதிர்பாராத தவிர்க்க முடியாத சிக்கல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு செவ்வாய் புக்தி சேர்ந்து நடைபெறும் போது மட்டும்தான். ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி திசைகளும் புத்திகளும் நடைபெறும் போது மிக சிறந்த யோக பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிர தசை நடைபெறும் போது புக்தி அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி, குரு உள்ளிட்ட பல கிரக நிலைகளாக இருக்கும் போது எதிர்பாராத பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் புதிதாக வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சொந்தமாக விவசாயம் நிலம் வாங்குவதற்கான யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளை கடன் வாங்காமல் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் சற்று சிரமத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை கட்டுக்குள் வைக்கக்கூடிய வாய்ப்பையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளையும் வெறித்தனமாக உத்வேகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறார். இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏராளமான சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாருங்க. ஒரு வாய்ப்பு கிடைத்தால்தான் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் தவற விடுவதும் அவரவர்கள் கையில் கிடைக்கும். வாய்ப்பை உருவாகவில்லை என்றால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு சாதனை புரிய முடியாது. மிகப்பெரிய சாதனையாளர்கள் கூட வாய்ப்பு கிடைத்ததால் மட்டும்தான் அவர்களால் சாதிக்க முடிந்தது. அந்த வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறாருங்க. அவர் வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிக்கல்கள் இருக்கும். ஆனால் இந்த தருணம் என்பது மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் அஷ்டமாதிபதியாகவும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு குறையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய சுப பார்வை மிக அதீதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. நவ கிரகங்களிலே சனி, குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய பார்வை 4, 7, 8
ஆகிய பார்வையாக 5, 2, 1 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. ஜென்மராசி, தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் வலுவாக பார்க்கிறார். இதன் காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிமிதமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கிடைப்பதால் இந்த தருணத்துல காதல் திருமணம், காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். பல்வேறு விதமான சிக்கல்களை சுமூகமாக தீர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும், பாதியில் நின்ற வீடு கட்டுதல் பணி, பாதியில் நின்ற எந்த பணியாக இருந்தாலும் புதிய தொழில் துவங்குதல் அல்லது புதிதாக திட்டமிட்டு செயல்படுத்திய காரியத்தை பாதியிலே நிறுத்திய ஒரு நிலையில் தற்போது மாற்றம் எடுக்கிறதுங்க. அனைத்து விதமான பணிகளையும் உத்வேகத்துடன் செய்வதற்கான ஆற்றலை மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறார். இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே குடும்ப ரீதியாக எழக்கூடிய பிரச்சனைகள் விலகும். உத்தியோகக்காரனாகவும் இவருடைய செயல்பாடு சற்று கூடுதலாக இருக்கிறது. எனவே புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தல், தொழில் ரீதியாக தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கி கடன் உள்ளிட்ட பல்வேறு விதமான நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நிதி ரீதியாக இருந்த சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் செவ்வாய் திசையும் சூரிய புக்தி, சந்திர புக்தி அல்லது குரு புக்தி நடைபெறக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சொந்த நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. அவரது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களும் இந்த தருணத்தில் இது போன்ற அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக சொந்த நிலம் வாங்குவதற்கான யோகமும், விவசாயம் சார்ந்த புதிய உபகரணங்களை வாங்குவது மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்ப்பு, புதிதாக ஆடு மாடு வாங்கி அந்த பணியில் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும், புதிய தொழில் துவங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் செவ்வாயின் உச்ச வீடாக இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் கொடுக்க போகின்றனர். இப்படி மற்ற ராசிக்காரர்களுக்கே நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றதால் நிறைந்த நன்மைகளை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்வதால் நிறைந்த நன்மையை கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரித்தாலும் ராசியின் அதிபதி மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பெண்மணிகளுக்கு சில சிரமங்கள் விலகும். பெண்மணிகளுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.